உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள். இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ. கடலூர் அரசு மருத்துவமனையில் எலும்பு முறிவுக்கு சிகிச்சை பெற்று வரும் கைதி தனது மனைவியுடன் பிறந்த நாளை கொண்டாடிய விவகாரத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட 2 போலீசாரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவிட்டுள்ளார். கடலூர் அருகே உள்ள திருவந்திபுரம் சாலக்கரையில் சில நாட்களுக்கு முன்பு பில்லாலி தொட்டி பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது திடீரென இந்த மண்டபத்தின் உள்ளே கத்தி மற்றும் வீச்சரிவாளுடன் புகுந்த 2 இளைஞர்கள் கஞ்சா போதையில் அங்கு பாடலுக்கு கத்தியோடு நடனமாடி எல்லோரையும் மிரட்டினர். பின்னர் அவர்கள் திருவந்திபுரம் பகுதியில் இருந்து கடலூர் கம்மியம்பேட்டை வழியாக மோட்டார் சைக்கிளில் சென்றபோது வழியில் சென்ற பொதுமக்களை கத்தியை காட்டி மிரட்டியபடி சென்றனர். இதனால் அந்த வழியாக வந்த பிரகாஷ் என்பவரின் முகத்தில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து திருப்பாதிரி புலியூர் போலீசார் விசாரணை நடத்தியதில் அந்த இளைஞர்கள் கடலூர் அருகே உள்ள பில்லாலி தொட்டி பகுதியைச் சேர்ந்த சூர்யா, விக்னேஷ் என தெரியவந்தது. இதையடுத்து திருப்பாதிரி புலியூர் போலீசார் கம்மியம்பேட்டை சுடுகாடு பகுதி வழியாக வந்த சூர்யாவை பிடிக்க முயன்றனர். அவர் தப்பி ஓடிய போது அவருக்கு கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. பின்னர் சூர்யா சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வரும் சூர்யாவுக்கு பிறந்தநாள் என்பதால் அவரது மனைவி அவரை பார்க்க வந்துள்ளார். மேலும் சூர்யா சிகிச்சை பெற்று வரும் படுகையிலேயே இருவரும் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடியுள்ளனர். இந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதுகுறித்து விசாரணை நடத்திய ராஜாராம், பாதுகாப்பு பணியின் போது மெத்தனமாக செயல்பட்ட திருப்பாதிரி புலியூர் காவல் நிலைய முதல்நிலை காவலர் சாந்தகுமார், ஆயுதப்படை காவலர் வேல்முருகன் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார்.